ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் ரொம்ப ஓவராகவே நடந்துக்கிறாரு. இது நிலாவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. போதும் சோழன் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரைஞ்சுறாங்க. நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் உங்க கூட தானே இருக்கேன். 24 மணி நேரமும் உங்களை ஒட்டிக்கிட்டே தான் நான் தெரிகிறேன். அப்புறம் நீங்க ஏன் ஒரு மாதிரியாவே நடந்துக்கிறீங்க? அவங்க என்ன நம்மளை தொந்தரவு பண்ணாங்க? எப்ப பார்த்தாலும் என் கூட தனியா இருக்கணும் தனியா இருக்கணும் தனியா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்க கூட தானே இருக்கேன் சோழன். அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா ரொம்ப கோபப்பட சோழனுக்கும் கோவம் வந்துடுது. போதும் நிலா, நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், யாரு நான் ரொம்ப பேசுறேன்னா? நீங்க நடந்துக்கிறதா பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபப்பட, என்னது அருவருப்பா இருக்கா? ஏன் பொண்டாட்டி நீனு உன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஒரு நார்மலான ஒரு ஹஸ்பண்ட் ஆசைப்படுறதா நானும் ஆசைப்பட்டேன். என்னமோ அருவருப்பா இருக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, ஆமா சோழன், நீங்க பண்றதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. நான் உங்க கூட இருக்கேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். 24 மணி நேரமும் உங்க கூட தான் இருக்கேன். நான் அண்ணன் பல்லவன் பாண்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நீங்க 2 நாளா பாத்துக்கிட்டான்னு இருக்கீங்க. ஏதோ சரி வழி தெரியாம பல்லவன் போயிட்டான், அதுக்கே அவனை போட்டு அப்படி அடிக்கிறீங்க. மத்தவங்களா என்ன நினைப்பாங்க? எனக்கு ஒரு மாதிரியா இருக்காது. என்னடா இந்த பொண்ணு சொல்லி கொடுத்துதான் இப்படி நடந்துக்கிறானோ நினைக்கிற அளவுக்கு தானே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போதும் சோழன், நீங்க பண்றது நல்லாவே இல்லை. போதும், ஹனிமூன் வேணா, ட்ரிப்பும் வேணா, ஒன்னும் வேணாம், ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோப்பட, நீ பாட்டுக்கு வந்த நீ பாட்டுக்கு பேசுற, என்னுடைய ஒப்பீனியன் எதுவுமே கேட்க மாட்டேல. நீ என்ன சொல்றியோ அதைத்தான் நான் கேட்கணும். நான் சொல்றத நீ கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஆமா நான் கிளம்ப தான் போறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. நிலா நில்லு, நிலா நில்லு நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்படவும் நிலா எதையுமே காதுல வாங்காம அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு வந்துடுறாங்க. வேகமா வந்துட்டு பேக்ல எல்லாத்தையும் துணியெல்லாம் அள்ளி வைக்கிறாங்க. அப்பதான் சேரன் ரூமுக்கு வராரு. என்னப்பா நிலா, என்னப்பா பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? நாளைக்கு தானேப்பா நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவோம், போதும்ண்ணா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம். இவர் நடந்துக்கிறது எதுவுமே நல்லா இல்லை. எப்போ பார்த்தாலும் என் கூட தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கண்ணா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஏன்பா எங்களால் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அண்ணா போதும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேக்ல துணியெல்லாம் எடுத்து வைக்க அப்பதான் சோழன் அறக்க பறக்க வராரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா பார்த்தா தெரியல, நீங்களும் உங்க பேக்ல போய் துணி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், பாருனே பாரு எல்லாம் ஒன்னாலதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னாலயா நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், நான் எந்த அர்த்தத்துல பல்லவனை அடிச்சேன், நீ எந்த அர்த்தத்துல பேசிட்டு போற, நீ பேசுறத பார்த்தா யாரா இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நீ பண்றதெல்லாம் அப்படிதானடா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நாங்க ஏதோ உனக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியடா. அவன் ஏதோ சின்ன பையன், தெரியாம ஏதோ செஞ்சிருப்பான், அதுக்காக நீ அவனை போட்டு அப்படி அடிக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அதான் இதான் பெரிய பிரச்சனையே. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீங்களா ஒண்ணு பேசி நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்களா? அதான் ட்ரிப்பு வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணா, ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் கோபப்பட்டுட்டு வேகமா பேக்ல துணியெல்லாம் அள்ளி வைக்கிறாரு. சேரன் எவ்வளோ பேசி பார்க்கறாரு. 2 பேருமே கேட்குற மாதிரி தெரியல. சேரன் வாடி போன முகத்தோட இங்க ரூமுக்கு வராரு. என்னன்னே எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், நிலா பேக்லலாம் துணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குடா, வாங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்னன்னே நாளைக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், நான் இங்கே சோழனை அப்படி திட்டுனேலடா, அவன் உன்னை அடிச்சால, அதனால சோழனுக்கும் நிலாவுக்கும் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல, நிலா ஏதோ சோழனை திட்டிருச்சு போல, அதான் கோபத்தோட நிலா எல்லா துணியும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு, நம்மளையும் பேக் பண்ண சொல்லிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்பதான் பாண்டி இருன்னு நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், டே பாண்டி வேணாண்டா, நம்ம ஊருக்கே போயிடுவோம், இங்க இருந்தா அவங்களுக்குள்ள மேற்கொண்டு சண்டை ஏதாவது வந்தாலும் வந்துடலாம்டா, வாங்க நம்ம ஊருக்கே போலாம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, அவசரமா பார்த்தா சேரன் சோழன் பாண்டி பல்லவன் நிலா எல்லாரும் கார்ல ஏறி உக்காந்துறாங்க. சோழனும் பயங்கரமான கோவத்தோட வண்டியை ஓட்டிகிட்டே வராரு. யாருக்கிட்டையும் பேசவும் இல்லை. அதே கையோட பார்த்தா சென்னைக்கும் வந்துடுறாங்க. நைட் ஆயிடுது சென்னைக்கு வந்துடுறாங்க. வாசல்ல பார்த்தா வழக்கம் போல நடேசன் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா ஹனிமூனெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, ஆமா ஹனிமூனாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கீழே கிடக்கிற எல்லா பேக்கையும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு கதவை திறந்து ரூமுக்குள்ள போயிடுறாரு. ஏன் இவ்வளோ கோபப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, நிலாவும் பார்த்தா கோமாயிறாங்க. பேசல போ, நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு எல்லாரும் சாப்பிட உட்காராங்க. டே சோழா வாடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட, சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்பட்டுட்டே வெளியே போயிடுறாரு. அண்ணே விடுங்கண்ணே, சாப்பிடாம போனா போகட்டும், பசிச்சா அவரே வர போறாரு, யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் விட்டுறாங்க.
எல்லாரும் சாப்பிட்டு போய் படுத்துறாங்க. சோழன் வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆயிருது. நிலா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இன்னும் காணா. டைம் இவ்வளோ ஆச்சு, இங்கே போனாரு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு சோழன் மேலே ஒரே வருத்தமாக இருக்குது. நிலா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. சோழன் ஆளையே காணா. மணி 12 மணிக்கு மேலாகுது. அப்போ தான் சோழனுடைய கார் சத்தம் கேட்குது. வேகமாக வந்து நிலா கதவை திறக்கிறாங்க. எங்கே போனீங்க? மணி என்னன்னு தெரியுமா? ஏன் சோழன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, சோழன் எதுவுமே பேசாமல் உள்ளே வந்து படுத்துறாரு. உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, நீ எனக்காக எதுக்கு வெயிட் பண்ணுற? நீ போய் படுத்திருக்க வேண்டியதானே, நான் வந்தால் கதவை திறந்துக்கிற தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, நான் உங்களுடைய ஒய்ஃப், நான் தானே உங்களுக்காக வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, ஓ நீ என் ஒய்ஃப்னு உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதா? நீ என் ஒய்ஃப்ன்றதுனால தானே உன் கூட டைம் ஸ்பெண்ட் ஆசைப்பட்டேன், அதுவும் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு 4-5 பேர்த்தோடய சுற்றிக்கிட்டு இருக்கமே, தனியாக என் ஒய்ஃப் கூட ஒரு 3 நாள் யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை ஏதோ பெரிய குத்த மாதிரி எல்லாரும் அப்படி பேச ஆரம்பிக்கிறீங்க, என்னை ஏதோ வேற மாதிரி பார்க்குறீங்க, எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லி சோழன் வருத்தப்பட, அப்போதான் நிலா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுன்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க சோழன். அது சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், போய் படு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, நிலாவுக்கு கோவம் வந்துடுது. நிலாவும் போய் படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் ஆயிடுது. சோழன் பார்த்தா இன்னும் அதே கோவத்தோடு தான் தெரிகிறாரு. நிலா வெளியில் வராங்க. அப்போ தான் சேரன், என்னப்பா நைட் அவன் எப்பப்பா வந்தா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, வந்தாருண்ணே, ஒரு 12 மணிக்கு மேலே வந்தார், நான் தான் கதவை திறந்து விட்டேன். என்னப்பா இன்னும் அதே கோவத்தோடு தான் இருக்கானா இல்லை சமாதானம் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, இல்லைண்ணே, அவரை பார்த்தா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுண்ணே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க.